வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேரு நாகேந்திரன் ஹனிமூன்ஸ் அப்படின்றது. இந்த வெப் சீரிஸ்ல ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தா தான் கதை உங்களுக்கு கிளியரா புரியும். இந்த வெப் சீரிஸ் டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் வெப் சீரிஸை கூட பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா சீரிஸோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இப்ப நம்பூதிரி கேஸ்ட சேர்ந்த ஒரு ஃபேமிலியை நமக்கு காட்டுறாங்க. இவங்களுக்கு சாவித்ரின்னு ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னன்ட் ஆயிருக்கா. அதனால சீக்கிரமா கல்யாணம் முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அது ஏமாத்துற மாதிரி இருக்கும்ல அப்படின்ற மாதிரி அப்பா யோசிக்கிறாரு. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, இவளுக்கு மட்டும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் முடிக்க முடியாது. அதனால சீக்கிரமா கல்யாணம் முடிக்கிறதுக்கான வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு தெரிஞ்ச புரோக்கர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு வரன் வந்திருக்கு. ஆனா அவர் நம்பூதிரி கேஸ்ட சேர்ந்தவர் கிடையாது. வரதட்சணை மட்டும் கொஞ்சம் அதிகமா தந்தீங்கன்னா கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டாரு. இதனால அப்பாவோ அம்மாவோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்பதான் அந்த சாவித்ரின்ற பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. ரூம்குள்ள சோகமா அழுதுட்டு இருக்காங்க. வந்த அப்பா இருக்காரு பாத்தீங்களா, நடந்த விஷயம்லாம் வெளியே தெரியாம உனக்கு கல்யாணம் முடிச்சாதான் உன்னோட தங்கச்சி 2 பேருக்கு கல்யாணம் முடிக்க முடியும். அதனால எந்த மறுப்பும் சொல்லாம சரின்னு ஏத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வரன் வந்ததா சொன்னாரு பாத்தீங்களா, அது ஹீரோவா தான் இருக்கும். சாவித்ரி பிரெக்னன்டா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த விஷயம்லாம் ஹீரோக்கும் சோமனுக்கும் தெரியாது. சோமன் பொண்ணு பார்க்கறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஃபேக்கா ஒரு ஃபேமிலியை கூட்டு வந்திருக்காங்க. அதாவது ஹீரோவோட அப்பா அம்மான்ற மாதிரி ஒருத்தங்களை கூட்டு வந்திருக்காங்க. இப்ப 2 பேரோட ஃபேமிலியும் கலந்து பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கு மாப்பிளைய பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சாவித்ரி பேரண்ட்ஸ் சொல்றாங்க. வான்ற மாதிரி சாவித்ரியை கூப்பிடுறாங்க. ஆனா சாவித்ரி வரமாட்டாங்க. என்ன இங்கேயே நின்னுட்டு இருக்க, எந்த பிரச்சனையும் பண்ணாத, ஒழுங்கா வான்ற மாதிரி அம்மா அந்த இடத்துக்கு கூட்டு வராங்க. அந்த இடத்தையும் சாவித்ரி ரொம்ப சோகமா இருக்காங்க. ஏன் இந்த பொண்ணு சோகமா இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்காரு. 2 பேரும் பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி அனுப்பி வச்சிடுறாங்க. ஹீரோவும் பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. அதுக்குள்ள சாவித்ரிக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. வாந்தி எடுக்கிறதுக்காக கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. இதெல்லாம் ஹீரோவும் குழப்பமா பார்த்துட்டு இருக்காரு. இப்ப வாந்தி எடுத்து முடிச்சவங்க சோகமா ஒரு இடத்துல உட்காந்து இருக்காங்க. இந்த இடத்துல தான் இவங்களோட பிளாஷ்பேக்கை இவங்க யோசிச்சு பாக்குறாங்க. சாவித்ரியை பொறுத்த வரைக்கும் காலேஜ் படிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா அப்பா கிட்ட சொல்லிட்டு காலேஜுக்கு எல்லாம் கிளம்புறாங்க. இவங்க காலேஜுக்கு புதுசா ஒரு சார் வந்திருப்பாரு. அந்த சார் கிளாஸ் எடுக்கும் போது நடுவுல இவங்களை பாக்குறாரு. இந்த விஷயத்தை இவங்களுமே கவனிக்கிறாங்க. இவங்களுக்குமே அந்த சாரை பிடிச்சிருக்கும். அதனால போக போக இவங்க 2 பேருமே பழக ஆரம்பிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. 2 பேருமே லவ் பண்ற மாதிரி தான் பழகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அந்த சாரும் வீட்டுக்கு வான்ற மாதிரி கூப்பிட்டுருப்பாரு. வீட்டுக்குள்ளே இவங்க 2 பேருமே ரொமான்ஸ் பண்றாங்க. அப்படிதான் இவங்களுக்குள்ள பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் நடந்திருக்கும். டேட் தள்ளி போய்கிட்டே இருக்கும். சோ நம்ம பிரெக்னன்டா இருக்கோம் அப்படின்றத இவங்க புரிஞ்சுப்பாங்க. இத பத்தி அவர்கிட்டயும் சொல்லிட்டாங்க. நீ கவலைப்படாத, நான் சீக்கிரமா உன்னோட வீட்டுக்கு வந்து பேசுறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. அவர் சீக்கிரமா வந்து பேசிடுவாரு அப்படின்ற மாதிரி நம்பிக்கையோட காத்துட்டு இருக்காங்க. பார்த்தா சொல்லாம கொள்ளாம அவர் இந்த காலேஜ் விட்டே போயிடுறாரு. என்ன காலேஜ் விட்டே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பாங்க. நாளடைவுல இவங்களோட பேரண்ட்ஸ்க்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்கும். பயங்கரமா இவங்களை போட்டு அடிச்சிருப்பாங்க. அப்படிதான் கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. ஜோசப் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோக்கு கல்யாணம் முடிச்ச இடத்துக்கு வந்துடுறாரு. அது எப்படி எந்த ஒரு ரெக்கார்டும் வாங்காம நீங்க கல்யாணம் முடிப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. இங்க இருக்க ஒரு நபரை அடிக்கிறதுக்காக எல்லாம் வராரு. அந்த நபர் இருக்காருல, இம்ரான் ஒருத்தன் தான் செக் பண்ணா, நீங்க அவனை தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி வீட்டுக்கு கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஜோசப் சொல்லிட்டாரு. அந்த நபரை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாரு. இப்ப இம்ரான் கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி தள்ளி கூட்டு வந்துட்டாரு. காசை வாங்கி நீ தான் ஏமாத்திருக்கன்னு தெரியுது, ஒழுங்கு மரியாதையா சொல்லு அப்படின்ற மாதிரி ஜோசப்பா அந்த நபரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இம்ரானால வலிய தாங்க முடியல. சோமன் என்னோட ஃப்ரெண்ட் சொல்லி தான் இந்த விஷயத்த பண்ண, சோமனை பத்தி மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சோமன் சம்பந்தப்பட்ட டீடைல் எல்லாம் தந்துடுறாரு. இப்ப ஜோசப்போ இங்க இருந்து கோவமா கிளம்புறாரு. சாவித்ரியோட வீட்டை பொறுத்த வரைக்கும் வரதட்சணையா நிறைய தரதா சொல்லியிருப்பாங்க. அது மூலியமா இவர் வெளிநாட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. இப்ப முறைப்படி இவங்க 2 பேருமே கல்யாணம் எல்லாம் முடிச்சிடுறாங்க. எப்படியோ சாவித்ரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபேமிலி சந்தோஷப்படுறாங்க. ஹீரோக்கு பேரண்ட்ஸா நடிச்சாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கான சம்பள காசெல்லாம் சோமன் வாங்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. ஒரு வாரத்துக்கு மேல இந்த இடத்துல இருந்து நடிச்சிருக்காங்க. இவ்வளவு காசு கூட தரலனா எப்படி அப்படின்ற மாதிரி சோமன் சொல்லிட்டாரு. நீ ரொம்ப நாள்லாம் டைமை வேஸ்ட் பண்ணாத, இன்னைக்கு நைட்டே முடிஞ்சா கூட கிளம்பிரு, உனக்கு நிறைய நகை தந்திருக்காங்கல்ல அதெல்லாம் தூக்கிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் சரின்னு ஏத்துக்கிறாரு. நைட்டு நேரம் எல்லாருமே தூங்குறாங்களான்னு பாக்குறாரு. பொறுமையா இவரோட பெட்டி எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, தூக்கு மாட்டி இறந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல தூக்கு போட்டுட்டு இருக்காங்க. இப்ப தப்பிக்கலான்னு வந்த ஹீரோ தெரியாதனமா அவங்க முன்னாடி பொத்துன்னு விழுந்துடுறாரு. அப்பதான் அவங்க தூக்கு மாட்ட ட்ரை பண்றது இவருக்கு தெரிய வருது. என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்கள காப்பாத்திட்டு இருக்காரு. ஹீரோ நைட்டு நேரம் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தாரு அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. பக்கத்துல ஹீரோட பெட்டி இருக்கிறதும் தெரியுது. சோ ஹீரோ தப்பிக்க ட்ரை பண்ணிருக்காருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவரும் விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாரு. சரி நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. யாருக்கும் தெரியாம ஹீரோவை பொறுமையா வெளியே கூட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்க இந்த வழியா போயிடுங்க, பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இவரும் கிளம்புறாரு.
ஆனா இவருக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. இவர் நிறைய நகையை எடுத்துட்டு போறாருல, அதுல ஒரு முக்கவாசி நகையை இவங்க கிட்ட தந்துருவோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப பாக்ஸ ஓபன் பண்ணி உள்ள இருக்க முக்கவாசி நகையை எடுத்துக்கிறாரு. இந்த நகையை வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்காதீங்க, உங்களுக்கான ஒரு லைஃப் அமைச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்னால முழுசா தர முடியாது, ஏன்னா எனக்கும் கொஞ்சம் தேவைப்படுது, மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. ஒரு நபரால ஏமாத்தப்பட்டு பிரெக்னண்டா இருக்கன்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் ஹீரோ மனசு கேட்காம முக்காவாசி நகையை அவங்க கிட்ட தந்துட்டு கிளம்புறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூம்குள்ள தான் இருப்பாரு. அந்த ரூம்க்கு இவரும் பதட்டமா வராரு. கொஞ்ச நேரத்துல அந்த ஃபேமிலி கண்டுபிடிச்சு வரக்கூட வாய்ப்பு இருக்கு, நம்ம உடனே கிளம்பிடலாம்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டும் ஏத்துக்கிறாரு. இவங்க காலையில பொறுமையா போலாம்னு நினைச்சிருப்பாங்க. இப்ப அவசர அவசரமா இங்க இருந்து கிளம்புறாங்க. ஹோட்டல் ஓனரும் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இவருக்கு தர வேண்டிய காசம் மிச்சம், நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இங்கதான் 4th எபிசோட முடிக்கிறாங்க. இப்போ ஒரு கிராமத்தை நமக்கு காட்டுறாங்க. இங்க தங்கம்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்ற மாதிரி நிறைய பசங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த தங்கம்க்கெல்லாம் கல்யாணமே ஆகாதுன்ற மாதிரி ஊர் தலைவர் சொல்லியிருப்பாரு. நீங்க வேணா பாருங்க, நான் கல்யாணம் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி தங்கம் சேலஞ்ச் பண்ணிருப்பாங்க. தங்கத்துக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணோம், நம்மளை விட்டா தங்கத்துக்கு யார் இருக்கா, நம்ம செலவு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இவங்களோட கை காசெல்லாம் போட்டு வரதட்சணைக்காக காசை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க மாப்பிள்ளையா ஹீரோவை தான் பார்த்திருப்பாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, சோமன் கூட சேர்ந்து இந்த ஊருக்கு வந்து சேர்ந்துடுறது. பசங்க எல்லாருமே பிக்கப் பண்றதுக்காக அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க தான் மாப்பிள்ளையா, நினைச்சதை விட ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஹீரோக்கு சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும், ரசிச்சு சாப்பிடுறாரு. தங்கம் கூட நல்லா சமைப்பா, நீங்க சந்தோஷமா சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. இப்ப சாப்பிட்டு முடிச்சு காசு கொடுக்கறதுக்காக வராங்க. ஹோட்டல் ஓனர் இருக்காருல்ல, தங்கமோட மாப்பிள்ள, நான் எப்படி காசை வாங்குவேன், காசெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க எல்லாம் காசு சேர்த்துட்டு இருக்கீங்கல்ல, இதை என்னோட பங்கா வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இவரும் காசு தராரு. என்னடா இவ்வளவு நல்ல மனுஷங்களா இருக்காங்கன்னு ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப பசங்க சோமனை மட்டும் தனியா கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணம் முடிச்சு ஒரு வாரம் மட்டும் அவர் இங்க தங்கணும், அதுக்கப்புறம் வெளியூருக்கு அவர் வேலைக்கு போனாலும் எங்களுக்கு ஓகே தான், இதுக்கு மட்டும் நீங்க எப்படியாவது பேசி சம்மதம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அவ்வளவுதானே, நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சோமன் சொல்லிட்டாரு. இந்த பசங்களுமே இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. கல்யாணம் முடிக்கிறதுக்காக ஒரு சாமியாரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் டிராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. சாமியாரும் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நம்ம தங்கத்துக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சோம்ல, அந்த கல்யாணத்துக்கான நாளை குறிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவ்வளவுதானே, இந்த நாள் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நாளை சொல்லிடுறாரு. தங்கத்துக்கு ஏன் பங்களிப்பா காசு தரணும், இந்த காசை வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இவரும் தராரு. இவங்களுமே சந்தோஷமா வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. வரதட்சணையா 3000 ரூபாய் தரோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப கலெக்ட் ஆனது வெறும் 2000 ரூபாய் மட்டும்தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சோமன் கிட்ட பேசுறாங்க. ஒரு ரூபாய் கூட என்னால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது, பேசின காசு தந்தாதான் கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா நிறுத்திடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் கண்டுக்காம ஹீரோவும் கொஞ்சம் தள்ளி நடந்து வந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல பார்த்தா தனியா ஒரு குடிசை இருக்கு. அங்க ஒரு விலை மது தான் இருக்காங்க போல. அவங்களும் ஹீரோ தனியா நடந்து வந்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. விசில் அடிச்சு பக்கத்துல கூப்பிடுறாங்க. ஹீரோ வெக்கப்பட்டுக்கிட்டு அங்கேயே இருந்துட்டு இருக்காரு. ஏன் இவ்வளவு வெக்கப்படுற, ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுது, வந்துட்டு போ அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிடுறாங்க. ஆனா இவர் வெக்கப்பட்ட மாதிரி அங்கேயே நின்னுட்டு இருக்காரு. வான்னு சொல்றேன்ல அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சலாம் இழுக்கிறாங்க. என்ன விடுங்க விடுங்கன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் கத்திட்டு இருக்க சவுண்ட் சோமனுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கேட்டது. அதனால எல்லாருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தங்கம், இவர் தான் உனக்கு பாத்திருக்க மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி பசங்க எல்லாம் சொல்றாங்க. ஐயோ தெரியாம நான் கூப்பிட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இது இவதான் பொண்ணா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ஏண்டா எங்க வந்துடா கோர்த்து விட்டுருக்க அப்படின்ற மாதிரி சோமனை பாக்குறாரு. விலையும் அதுக்கெல்லாம் கல்யாணம் ஆகாது இல்ல, அதனாலதான் ஊர் தலைவர் சேலஞ்ச் பண்ணிருப்பாரு. அந்த சேலஞ்சில ஜெயிக்கிறதுக்காக தான் இவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, ஊர்ல இருக்க எல்லாருக்கும் காட்டணும்னு நினைப்பாங்க. இதனால ஹீரோ கூட சேர்ந்த மாதிரி ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இவர் தான் என்னோட மாப்பிள்ள, இவர் தான் என்னோட மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. தலைவர் சேலஞ்ச் பண்ணார்ல, சேலஞ்சில நீங்க தோத்துட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் தலைவரை பார்த்து இவங்க சொல்லிட்டு போறாங்க. பசங்கள்லாம் இப்ப கலெக்ட் பண்ணி 3000 ரூபாய் சேர்த்துடுறாங்க. பேசின மாதிரியே 3000 ரூபாய் இருக்குன்னு தராங்க. தங்கம் என்ன பண்றாங்கன்னா, என்கிட்ட இருக்கட்டும் மாமான்ற மாதிரி வாங்கி வச்சுக்கிறாங்க. சரின்ற மாதிரி இவருமே தந்துடுறது. இப்ப இவர் தனியா சோமன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்னால இங்க இருக்க முடியாது, இன்னைக்கு நைட்டே நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு வாரமாவது இந்த இடத்துல நீ தங்கணும்ன்ற மாதிரி அவனுங்க சொல்லியிருக்காங்க. நம்ம சீக்கிரமா கிளம்பணும்னு வச்சுக்கோ, தேடி வந்தாலும் வந்துருவாங்க, அதனால பிரச்சனை வேணாம், ஒரு வாரம் மட்டும் சமாளி, நான் வந்து உன்னை கூட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. ஹீரோவும் சோகமா வாசல்ல உட்காந்துருக்காரு. ஏமாமா இப்படி வாசல்ல உட்காந்துருக்கீங்க, சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன், சாப்பிட்டு படுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இவர் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது சரி, உங்க குடும்பம் எல்லாம் எங்க இருக்காங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு அம்மா மட்டும் தான் இருக்காங்க, ரொம்ப வயசாயிடுச்சு, அதனால தான் வர முடியல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சமாளிச்சிட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது இந்த ஊரை சேர்ந்த ஒரு நபர் வராரு. இவர் நடுவுல வெளிநாட்டுக்கு போவாரு. இப்ப கூட வெளிநாட்டுல இருந்து தான் வந்திருக்காரு. வந்தோடனே நேரா உன்னை பாக்குறதுக்காக தான் வரேன், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆமா கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னைக்கு தான் எனக்கும் இவருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு, இன்னைக்கு வந்தா எப்படி அப்படின்ற மாதிரிலாம் இவங்க அந்த நபரை பார்த்து கேக்குறாங்க. நான் ரொம்ப ஆசையா வந்தேன், அப்ப நான் போணுமா அப்படின்ற மாதிரிலாம் வருத்தமா கேட்டுட்டு இருக்காரு.
இதனால இவங்க இருக்காங்கல்ல, மாமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா, ஒரு மணி நேரம் மட்டும் வெளியே இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தலையெழுத்துன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. வெளிநாட்டுல இருந்து வந்த நபர் இருக்கார்ல, சிகரெட் பாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. இத புடிச்சிட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவங்க தந்துட்டு போயிடுறாங்க. தங்கத்துக்கு சில பசங்க எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க பாத்தீங்களா, அவனுங்க எல்லாருமே மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்தாங்க காசு, போய் சரக்கெல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. சரி போவோன்ற மாதிரி இவரும் கடைக்கு போய் அவங்க கேட்ட சரக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறது. அவனுங்க என்னடானா இதே இடத்துல டேரா போட்டுறாங்க. ஜாலியா கார்ட்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. தங்கம் கூட ஒன்னாலாம் இருந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு கடுப்பா இருக்கு. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. இப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது தான் ஒரு வயசானவர் போறாரு. அவர் தான் இந்த ஊர் தலைவரா இருப்பாரு. நீயே இந்த லட்சணத்துல தான் இருக்கியான்ற மாதிரி ஹீரோவோ முறைச்சு பார்த்துக்கிட்டே வீட்டுக்குள்ள வராரு. ஹீரோ பிசிக்கலா மட்டும் ஒன்னா இருக்க மாட்டாரு, மத்தபடி அவங்க கிட்ட சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருக்காரு. இப்ப போலீஸ் வீட்டுக்கு வந்தோன்னே இவர் செம்மையா பயப்படுறாரு. போலீஸ் வராங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா வந்த போலீஸுமே கஸ்டமரா தான் இருப்பாரு. இப்ப அந்த போலீஸை இவருக்கு கேப்ப மாட்டி விட்டுட்டு அவங்கள ரூம்குள்ள கூட்டு போயிடுறாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளவு நாள் இந்த இடத்துல நம்ம ஓட்ட போறோமோ அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு வாரம் டைமே முடிஞ்சிருது. இன்னும் கூட்டு போறதுக்காக ஃப்ரெண்டு வராம தான் இருக்காரு. இப்ப ஹீரோவும் வீட்டு வாசல்ல படுத்துட்டு இருக்காரு. அப்ப விடிய காலையில நேரம் யாரோ சைலண்டா கிளம்பலான்னு பாக்குறாங்க. தெரியாதனமா ஹீரோ மேல மிதிச்சிடுறாங்க. முழிச்சு பார்த்தாதான் அது பூசாரின்னு தெரிய வருது. பூசாரி கூட இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்றது தெரிய வருது. இந்த காசு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட தந்துட்டு வேகமா இங்க இருந்து ஓடிடுறாரு. சோமன் இருக்காரு பாத்தீங்களா, லெட்டர் மூலியமா வேற ஒருத்தங்க கிட்ட பேசினது தெரிய வந்திருக்கும். அந்த ஊருக்கு தான் இப்ப ஜோசப் வந்திருக்காரு. அங்க இருக்க இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சவரா இருப்பாரு. அவர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாரு. நீங்க தான் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. என்ன சார் போலீஸா இருந்துட்டு இப்படியா ஏமாறுவீங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. ரெண்டு பேர் ஒரு வாரம் ஒரு ரூம்ல தங்கி இருக்காங்க. வாடகையை சரியா தராம பாதியிலேயே கிளம்பி போயிருக்காங்க. நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது அவங்களா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. நான் அந்த ஹோட்டலை பத்தி சொல்றேன், போய் விசாரிங்க அப்படின்ற மாதிரி ஜோசப் அனுப்பி விடுறாரு. இப்ப ஜோசப்பும் அந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஜோசப் கிட்ட சோமனோட போட்டோ இருக்கும். இவனா பாருங்கன்ற மாதிரி காட்டுறாரு. ரெண்டு பேர்ல இவனும் ஒருத்தன் சார். ஆமா அப்படின்ற மாதிரிலாம் ஓனர் சொல்லிட்டாரு. 40 ரூபாய்க்கு மேல பாக்கி வச்சுட்டு போயிட்டாங்க, கண்டுபிடிச்சா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஓனர் சொல்லிட்டாரு. இவர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு அவருக்கு லெட்டர் வந்திருக்கான்ற மாதிரி பாக்குறாரு. லெட்டர்லாம் வந்திருக்கு. சோ வேற ஊர்ல இருக்கவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிருக்காரு. அங்க போனன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கும் போது தங்கமும் பேசுறதுக்காக வராங்க. ஏமாமா இன்னும் நீங்க ஊருக்கு போகாம இருக்கீங்களே, உங்க அம்மாவை மிஸ் பண்ணலையான்னு கேக்குறாங்க. இப்பதான் ஹீரோ லைட்டா அம்மாவை மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்காவது பார்க்க அம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்க, எனக்கெல்லாம் யாருமே இல்ல மாமான்ற மாதிரி புலம்பிக்கிட்டே அவங்க குளிக்கிறதுக்காக போறாங்க. இதெல்லாம் கேட்கிற இவரும் ஃபீல் பண்றாரு. அம்மாவை பாட்டுக்கு தனியா விட்டுட்டு வந்துட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இவங்க இருக்காங்கல்ல ஆத்தங்கரையில குளிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு ஒரு ஓனர் வந்துடுறாரு. வேலை விஷயமா நாளைக்கு வெளியூருக்கு போறேன், அதனாலதான் ஒன்னா இருக்கலான்றதுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவங்க வெளியே போன கேப்ல ஹீரோ இருக்காருல, அவங்க வச்சிருக்க காசெல்லாம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சைலண்டா காசெல்லாம் எடுத்துடுறாரு. அப்பதான் இவங்க ஓனர் கூட வராங்க. ஓனர் இருக்காருல, வெளியே போய் கலர்லாம் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட காசை கொடுத்துடுறாரு. ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கும் போதுதான் சோமன் எதிர வரத பாக்குறாரு. ஏன்டா இப்பதான் வர, என்ன கூட்டு போறதுக்கு எப்பயோ வரேன்னு சொன்னல, ஏன் இப்படி பண்ணலாம் கேக்குறாரு. என்னடா பண்றது, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி காசெல்லாம் எடுத்துட்டியா, கிளம்புவோமா அப்படின்ற மாதிரி சோமன் கேக்குறாரு. காசெல்லாம் எடுத்துட்டேன், என் பெட்டியை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்ப வீட்டுக்குள்ள வந்து சைலண்டா இவரோட பெட்டி எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்படி கிளம்புறதுக்காக இவர் வெளியே வராரு பாத்தீங்களா, அப்பதான் ஜன்னல் சைட்ல அவரோட செயின் தொங்குறது தெரியுது. அவர் செயினை கழட்டி வச்சுட்டு ஒன்னா இருக்காரு, அதனாலதான் செயின் தொங்கிட்டு இருக்கு. இதையும் சேர்த்து எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோவா அந்த செயின் எடுத்துக்கிறாரு. இப்ப வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. இங்கதான் 5th எபிசோட முடிக்கிறாங்க. போட் வந்துட்டா கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் போட் வருது. உள்ள இருந்து ஜோசப் வெளியே வராரு. ஜோசப்பா சட்டுன்னு இவங்களை லாக் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. இவங்க ரெண்டு பேருமே ஜோசப் கூட சண்டை போடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவரை தள்ளி விட்டு வேகமா இங்க இருந்து ஓடிடுறாங்க. இதுதான் சீரிஸோட ஸ்டார்டிங்ல நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்ப சேஃபான இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா ஹீரோ ரொம்ப பயப்படுறாரு. நீ சொல்லிதான் ஒவ்வொரு தப்பா பண்ண, இதுக்கப்புறம் என்னால பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோமன் கோவப்படுறாரு. எது நான் சொல்லி பண்ணியா, உனக்காக நீ பண்ணடா, இப்ப நீ வெளிநாட்டுக்கு போகணுமா வேணாமா, வெளிநாட்டுக்கு போனோம்னா இந்த விஷயத்த பண்ணிதான் ஆகணும், நான் சொல்றது கேளு, நம்ம மாட்டாம இந்த விஷயத்த முடிச்சிடலாம்னு சொல்லிட்டாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஹீரோவும் சோமனும் சேர்ந்த மாதிரி இப்ப பழனிக்கு தான் வந்திருக்காங்க. இவங்களுக்கு தேவையானதுல 80% காசு ரெடி ஆயிருது. இன்னும் 20% காசு ரெடி ஆயிடுச்சுன்னா வெளிநாட்டுக்கு போயிடலாம்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இவர் ரூம்ல இருக்கும்போது சோமன் பேசுறதுக்காக வராரு. நான் எல்லாத்தையும் பேசிட்டேன், வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப வேற ஒரு நபர் கூட சேர்ந்த மாதிரி இவங்க கிளம்புறாங்க. அந்த நபரை பொறுத்த வரைக்கும் சோமன் கூட சேர்ந்து டிராமா போட்டவரா இருப்பாரு. அப்படிதான் ரெண்டு பேருக்குள்ளயும் பழக்கம்லாம் ஏற்பட்டிருக்கும். இப்போ ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டே அந்த நபர் கூட பேசுறாங்க. அந்த நபரும் பார்க்க வந்திருக்க பொண்ணை பத்தி சொல்றாரு. பேரு மொழின்றது. அப்பாக்கு உடம்பு முடியல, எப்பனாலும் சாவர நிலைமையில இருக்காரு, அதனாலதான் பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்கலாம்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது மூலியமா இவங்களும் அதுக்கேத்த மாதிரி அப்பா கிட்ட பேசுறாங்க. அப்பாக்குமே ஹீரோவை பிடிச்சிருக்கு, என் பொண்ணுக்காக இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கேன், அதை நான் தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்பதான் மொழின்றவங்களும் காஃபி தரதுக்காக இந்த இடத்துக்கு வராங்க.
அந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி தெரியுது, என்ன இவ்வளவு சின்ன பொண்ணை நம்ம ஏமாத்த போறோமா அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு தோணுது. ஹீரோட மனசு லைட்டா இந்த இடத்துல மாறலாம் ஆரம்பிக்குது. இப்ப ஜோசப் இருக்கார்ல, கடைசியா சோமனுக்கு வந்த லெட்டர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும் போது அவர் பழனிக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஏன்டா திடீர்னு விருப்பம் இல்லைன்னு சொல்ற அப்படின்ற மாதிரி சோமன் கேக்குறாரு. இதுக்கு முன்னாடியாவது பரவாயில்ல, நான் பண்ண தப்ப ஒரு காரணம் சொல்லி நான் சரி பத்திக்கிட்டேன். ஒருத்தி பிரெக்னண்டா இருந்தா, அதே மாதிரி இன்னொருத்திய பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, அதே மாதிரி இன்னொருத்தி விலை மாதோ, இந்த மாதிரி ஒவ்வொரு ரீசன் இருந்தது. இந்த விஷயத்துல எந்த ரீசனும் கிடையாது. ஒரு சின்ன பொண்ணை ஏமாத்த எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது விருப்பம் இல்லையா? உனக்காக தாண்டா இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். மாட்டினா உன் கூட சேர்ந்து நானும் மாட்டுவேன். உனக்காக இவ்வளவு பண்ண பாரு, என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி சோமன் புலம்புறாரு. கல்யாணம் வேணான்னு சொன்னா சோமன் கோவப்படுறாருல, அதனால ஹீரோவும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருக்கும் ஒரு கோயில்ல வச்சு கல்யாணம் முடிஞ்சிருது. 20 வயசு மட்டுமே ஆன ஒரு பொண்ணை ஏமாத்துறமே அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நைட்டு நேரம் பயங்கரமா சரக்கச்சிட்டு இருக்காரு. என்னடா இப்ப போய் சரக்கச்சிட்டு இருக்க, நிறுத்து அப்படின்ற மாதிரி சோமன் சொல்லிட்டாரு. என்னால நிறுத்த முடியாது, நான் எல்லா விஷயத்தையும் அவகிட்ட சொல்ல போறேன்னு சொல்லிட்டாரு. எது சொல்ல போறியா? வேணான்ற மாதிரிலாம் சோமன் சொல்லிட்டாரு. அதெல்லாம் முடியாது, நான் கண்டிப்பா சொல்லதான் போறேன் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. இவர் ரூம்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்களும் பொறுமையா வராங்க. என்ன இவர் குடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பா சில பொருள்லாம் தர சொல்லியிருப்பாரு. அப்பா இதெல்லாம் உங்களுக்கு தர சொன்னாரு அப்படின்ற மாதிரி தந்துடுறாங்க. அதே மாதிரி ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக கீழே குனிறாங்க. இவர் சட்டுன்னு விலகி போறாரு. ஏன் விலகி போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர் எந்த பதிலும் சொல்லாம இருக்காரு. என்ன பேச மாட்டீங்க, என்ன உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படிலாம் இல்ல, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து இவர் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இவங்களுமே இந்த இடத்துல பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுவுமே சொல்லாம கூட என்ன நீங்க ஏமாத்திட்டு போயிருக்க முடியும்ல, அப்புறம் எதுக்காக இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்ற மாதிரி மொழி கேக்குறாங்க. உன்னை பார்க்கும் போதே எனக்கு பாவமா இருந்தது, அதனால தான் மறைக்க தோணல, எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இதெல்லாம் தெரிஞ்ச என்னோட அப்பாக்கு என்ன ஆகும்னா எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க. என்ன பார்த்து மட்டும் இறக்கப்பட்டிருக்கீங்கன்னா ஏன், என்ன பிடிச்சிருக்கான்னு கேக்குறாங்க. இவருக்கு உண்மையிலேயே அவங்களை பிடிச்சிருக்கோம் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அவங்களும் கண்ணீர்லாம் தொடச்சிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ்ந்தா என்னன்னு கேக்குறாங்க. என்னோட அப்பா கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பாரு, அது வரைக்கும் நம்ம இங்க இருக்கலாம். போலீஸ் தேடி வருவாங்கன்னு தானே நீங்க பயப்படுறீங்க, நம்ம நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே வெளிநாட்டுக்கு சேர்ந்து போயிடலாம்னு சொல்லிட்டாங்க. இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. சத்தியம் பண்ணுங்கன்னு கேக்குறாங்க. இவருமே இந்த இடத்துல சத்தியம் பண்றாரு. இவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. சீக்கிரமா ரெண்டு பேருமே இங்க இருந்து கிளம்புற மாதிரி பிளான் எல்லாம் போடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே நைட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. காலையில சமயம் ஹீரோ முழிக்கிறாரு. பக்கத்துல பார்த்தா மொழி காணாம போயிருக்காங்க. மொழி எங்கன்ற மாதிரி வீடு முழுக்க தேடி பாக்குறாரு. பார்த்தா எங்கேயுமே மொழியை காணோம். மொழியோட அப்பாவை பார்க்கலான்னு பார்த்தா அப்பாவும் காணாம போயிருக்காரு. எங்கதான் போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இப்பதான் ஹீரோக்கு லைட்டா பயம் வர ஆரம்பிக்குது. சரி வீட்டுல வச்சிருக்க நகையெல்லாம் பாப்போன்ற மாதிரி செக் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் நகையே இல்லாம இருக்கு. மொழி தான் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு தெரிய வருது. நல்லா ஏமாத்திட்டாலே அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுவுறாரு. இவர் பொண்ணுங்களை ஏமாத்தினார்ல, அந்த மாதிரி தான் மொழி இவரை ஏமாத்திருக்காங்க. இவரை ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு ஜோசப் வந்துடுறாரு. ஐயோ மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ இந்த இடத்துல ஷாக் ஆகுறாரு. அப்ப ஜோசப் இருக்கார்ல, நீ ஏமாத்தினதா நினைக்கிற, நீ ஏமாத்தல, சோமன் தான் உன்னை ஏமாத்திருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டோவை காட்டுறாரு. ஆக்சுவலா மொழி இருக்காங்கல்ல, சோமனோட ஒய்ஃபா தான் இருப்பாங்க. சோமனுக்கு நிறைய காசு சேர்க்கணும்னு ஆசை இருக்கும். நேரடியா சோமனையும் ஏமாத்தினா மாற்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குல்ல, அதனால தான் ஹீரோ வச்சு ஏமாத்துற வேலையெல்லாம் பண்ணிருப்பாரு. ஹீரோ மூலியமா பெரிய அமௌண்ட்டை சேர்த்திருப்பாரு. கடைசியா அவரோட ஒய்ஃபை வச்சே ஏமாத்திருப்பாரு. மொத்த காசையும் எடுத்துட்டு அவன் தப்புச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஜோசப் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவோட வீட்டுக்கே ஹீரோவை கூட்டு வந்து விடுறாரு. என்ன சார் என்ன விட்டுட்டீங்க, அப்ப என்ன அரசுலாம் பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. அரசுலாம் பண்ண மாட்டேன், ஏன்னா அது உனக்கு சின்ன தண்டனையா இருக்கும், அதை தாண்டி உனக்கு ஒரு பெரிய தண்டனையை தரேன், வீட்டுக்குள்ள போன்ற மாதிரி சொல்றாரு. ஏன் இந்த ஆள் இப்படி சொல்றாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள நுழையிறாரு. இவரை பாக்குற அம்மா டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒய்ஃபும் இவரை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஒரு ஷாக் கொடுக்குறாங்க. இவர் இது வரைக்கும் ஏமாத்தினாரு பாத்தீங்களா, அந்த எல்லா லேடிஸுமே இந்த வீட்டுல தான் இருந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே ஏமாத்திட்டு போயிட்டல அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாங்க. இதுக்கப்புறம் தாண்டி மாப்பிள்ள உனக்கு ஆப்பே இருக்கு வான்ற மாதிரிலாம் எல்லாருமே கூப்பிட்டு இருக்காங்க. இவர் ஷாக்கிங்கா அங்க இருக்க எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு. இதனால தான் அந்த ஜோசப் அந்த மாதிரி சொல்லிட்டு போனானா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இவங்க எல்லாரையும் ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே திரும்பி கேமராவும் ஒரு பார்வை பாக்குறாரு. இதோடயே இந்த சீரீஸை முடிச்சிடுறாங்க. காமெடி கலந்து தான் இந்த சீரீஸை சொல்லியிருப்பாங்க. இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல ஃபுல் சீரிஸை கூட பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.